POS சிஸ்டம்ல ஒரு பர்ச்சேஸ் ஆட் பண்றதுக்கு சைட் பார்ல பர்ச்சேஸஸ்ல ஆட் பர்ச்சேஸஸ கிளிக் பண்ணணும். எங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். இதுல சப்ளையர செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அவர் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோவா ஃபெட்ச் ஆகும். ரிஃபரன்ஸ் நம்பர் சிஸ்டமாலேயே ஆட்டோவா ஜெனரேட் பண்ணப்படும். என்னென்ன ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்ஸை இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணி எங்களால் ஆட் பண்ணிக்க இயலும். ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணதுக்கு பிறகு அதுக்குரிய குவான்டிட்டி அதோடு சேர்த்து ஏதாவது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட்டையும் இந்த ப்ரைஸஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இருந்தால் அந்த சேஞ்சஸையும் நாங்கள் இங்கே கொடுக்க இயலும். அதோடு சேர்த்து எக்ஸ்பைரி டேட்டையும் எங்களுக்கு இங்கே கொடுக்க இயலும். பர்ச்சேஸுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு அது சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் இந்த ஃபீல்டில் அதை அட்டாச் பண்ணிக்க இயலும். இந்த பர்ச்சேஸுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்தால் அதுக்குரிய டைப்பையும் அதுக்குரிய அமௌண்ட்டையும் எங்களுக்கு இங்கே ஆட் பண்ண இயலும். அதோட ஏதாவது டெக்ஸ் இருந்தால் அதையும் எங்களுக்கு ஆட் பண்ணிக்க இயலும். பர்ச்சேஸ் சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு பர்ச்சேஸ் டோட்டல் அமௌண்ட் எங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இந்த பேமெண்ட் ஃபீல்டில் பெய்டு அமௌண்ட்டில் நாங்கள் எதுவுமே கொடுக்காம விட்டால் இந்த பர்ச்சேஸுக்குரிய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு டியூவாக காட்டும். இந்த அமௌண்ட்டில் ஏதாவது பார்ஷியல் அமௌண்ட்டை நாங்கள் பெய்ட் பண்ண மாதிரி இருந்தால் இந்த பர்ச்சேஸுக்குரிய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்ஷியலாக காட்டும். இந்த அமௌண்ட்டில் ஃபுல் அமௌண்ட்டுமே நாங்கள் இங்கே செட்டில் பண்ணால் இந்த பர்ச்சேஸுக்குரிய பேமெண்ட் வந்து பெய்டாக காட்டும். பேமெண்ட்டில் அதுக்குரிய டேட்டையும் அதோட பேமெண்ட் மெத்தடையும் பேமெண்ட் அக்கௌண்ட்டையும் எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இந்த பேமெண்ட் மெத்தடில் கேஷ் தவிர கிரெடிட் கார்டு, செக், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷன்ஸும் காணப்படும். இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற டைமில் அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கீழே விசிபிள் ஆகும். இந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு சேவ் பண்ணி இந்த பர்ச்சேஸை லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேசஸில் லிஸ்ட் பர்ச்சேசஸை கிளிக் பண்ணி எல்லா பர்ச்சேஸையுமே இங்கே பார்த்துக்க இயலும். இதில் பர்ச்சேஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலையும் பேமெண்ட் ஸ்டேட்டஸையும் எங்களுக்கு பார்க்க இயலும். பர்ச்சேசஸில் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி மேலதிக எல்லா ஃபீச்சர்ஸையும் செய்யலாம். இதில் ஆட் பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணால் இங்கேருந்தே இந்த பர்ச்சேஸுக்குரிய பேமெண்ட்டையும் எங்களுக்கு செஞ்சுக்க இயலும். இந்த அமௌண்ட்டில் நாங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட்டை இங்கே கொடுக்க இயலும். ஒட்டோவா பேமெண்ட் ஸ்டேட்டஸும் அப்டேட் ஆகிறத பார்க்கலாம். வாங்கின பர்ச்சேசஸில் ஏதாவது ப்ராடக்ட்ஸை நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிற மாதிரி இருந்தால் சைட் பாரில் பர்ச்சேசஸுக்குள்ளே லிஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்னை கிளிக் பண்ணணும். இந்த பேஜில் ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்னை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சப்ளையரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனுங்கிறதையும் செலக்ட் பண்ணி டேட்டையும் செலக்ட் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் நம்பர் எங்களுக்கு ஆட்டோவாகவே ஜென்ரேட் ஆகும். ஏதாவது அட்டாச்மெண்ட் ஃபைல் இருந்தால் அதையும் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே எந்த ப்ராடக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்க இயலும். இதில் எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அதையும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்ததுக்கு பிறகு சேவை கிளிக் பண்ணி இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னை சேவ் பண்ணிக்கலாம். இது எங்களுக்கு லிஸ்ட்டில் வியூ ஆகும். ஆக்ஷனை கிளிக் பண்ணி இதுக்குரிய மேலதிக ஃபீச்சர்ஸையும் எங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிக்க இயலும்.